நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாசா அடியா அப்படியே சும்மா அடிச்சு தும்சம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு முதல் இரவுக்கு ரெடியாக போகிறாங்க. நம்ம மல்லி பாலை தூக்கிக்கிட்டு மறுபக்கம் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மூஞ்சை தூக்கி வச்சுன்னு உருக்கோட்டா நட உட்காந்து இருக்காரு. ஏன் அந்த மாதிரி உட்காந்து இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் மல்லி உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் நீ என் வாழ்க்கை ஒரே ஐடியா இப்படி பண்ணிட்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. அப்படி எப்படி கோவப்பட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு நீங்கள் வேணும் விஜய், உங்கள் மேலே உயிரே வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விஜய் வந்து எனக்கு நீ பிடிக்கலடி, எனக்கு நீ பிடிக்கல, தெளிவாக நான் சொல்லிட்டேன், நீ எனக்கு பிடிக்கல, தெரியாமல் நான் கல்யாணம் பண்ண, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டல திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசுகிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, எப்படியே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மல்லியே நம்ம கூட வந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவரோட ஈகோ தடுக்குது அவரை எங்கேயோ ஒரு தாவலை. டக்கு நம்ம உண்மையை ஒத்துக்கணும், நல்லா இருக்காதே, நம்மளை சீப்பாக நினச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஈகோவாக ஒரு பக்கம் பேசின்னு இருக்காரு. இதை பேசும்போது பார்க்கும்போது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் அரவிந்த் இருக்கார்ல, அவர் வந்து சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் உட்காந்துருக்காரு. வேற என்ன பண்ணுவார் மனுஷன் மாவம், தான் காதலிச்ச பொண்ணையும் சரி அவளுக்கு பிடிச்ச பையன் கூட சேர்த்து வச்சுட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு கையை காட்டிட்டு ஒரு பக்கம் சோகத்தில் உட்காந்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன் யாருக்கு கிடைப்பாருங்க, யாருக்கு கிடைப்பாங்க? இந்த மாதிரியெல்லாம் யாருமே இல்லைங்க. இந்த மாதிரி எல்லாம் சொக்க தங்குங்க நம்ம அரவிந்த். அவரை மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்குன்னா பார்த்துங்களேன். சரி அப்படி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க, ஒருத்தன் உருக்கோட்டான நடக்கான்னு பாருங்க, அம்பாட்டுக்கு ஆணும் எல்லாம் பார்த்துன்னுக்குறான். என்னடா நடக்குதுங்க, என்ன நடக்குது டே அப்படின்னு பார்த்துன்னுக்குறான். மூஞ்ச பாருங்களாம் எப்படி வச்சுன்னுக்குறான்ட்டு. அதெல்லாம் மனம் அவன் பேசுறதால நம்ம கேட்கக்கூடாது. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டார். இப்போ பல்ப் வாங்கிட்டாலும் அதுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கினோம். சரி அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் பாபே என்ன பாபே இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாகு பார்த்து கேட்க, நாகு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பாபே இப்படி ஒரே என்ன காட்டி ஒரே அப்படின்ற மாதிரி தான் சோகமாக உட்காந்து இருக்காங்க. கரெக்டாக நடக்கிறதெல்லாம் நடந்துச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வருத்தத்தில் உட்காந்து இருக்காங்க. வருத்தம்லாம் இதுக்கு மேலே செட் ஆகாது சாமி, செட் ஆகாது. இதுக்கு மேலே எல்லாம் அடித்து தூள் கழுப்பிட்டு தும்சம் மட்டும் போயினே இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். அதை விட்டு உட்காந்து ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே, வாழ்க்கை அப்படி போச்சு, என்ன பண்ண போகிறேன் எது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் அழுதுன்னு இருந்தால் ஒரு மயிருக்கும் யூஸ் இல்லைங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு போயின்னு இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு வெற்றின்ற ஒரு படிக்கட்டில் நம்ம டக்கு 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 டக்குன்னு அடி மேலே அடி வச்சு போயினே இருக்க முடியும். சரி பார்த்துப்போம், எவ்வளவோ நடந்துச்சு, இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு என்னடா இருக்குது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாண்டி தானே வாழ்க்கையில் நம்ம முன்னேறி ஆகணும். சும்மாவே இருந்தால் மட்டும் முன்னேற முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லிக்குட்டி செல்லக்குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து வெண்பா குட்டி கிட்ட போய் பேசுகிறாங்க. வெண்பா குட்டி இருந்து, அம்மா நீங்கள் தான் எவ்வளோ, உங்களை விட்டு நான் போக மாட்டேன், எப்படி நீங்கள் வந்தது நான் ஒரே பல்ட்டி அடிச்சு அப்பாவை மாட்டி விட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கேட்க, அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் அட்டா தங்கமான ஒரு பொண்ணு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. வெண்பாவால் தான் இந்த கல்யாணம் நின்றதுன்னு சொல்லிட்டு நான் கடா சொல்லுவேன்னா பார்த்துக்குங்களேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி வணக்கம், வந்தனம் வருக தருக. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி வணக்கம்.